ஹாப்பி மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். 20ஆம் தேதி கேரளா லாட்ரி நிர்மல் ட்ரா நம்பர் 398 கஸ்ஸிங் நம்பர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 19ஆம் தேதி ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 19ஆம் தேதி கேரளா லாட்ரி காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 539 கஸ்ஸிங் நம்பர் போட்டிருந்தோம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8754 754 ரிசல்ட்டு. ஆல் போர்டில் கொடுத்த 4 நம்பரில் 3 நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. 754 அப்படியே திருப்பி வச்சுருந்தோம்னா 754 754 ட்ரா நம்பர்லேயே பாஸ் ஆகிருக்கு. ஏபிஏசிபிசியில் மார்க் பண்ணி கொட்டேஷன் மார்க்கில் போட்டு கொடுத்துருந்தேன். 54 45 வீடியோ பார்த்துருந்த நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் 54 45க்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 54 பிசியில் பாஸ் ஆகிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். 554 154 கொடுத்துருந்தேன். 754 ரிசல்ட்டு. எனிவே 54 பிசியில் பாஸ், 554 பிசியில் பாஸ், 154 பிசியில் பாஸ் ஆகிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 8754 754 ஆல் போர்டில் 754 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. பிசியில் 54 பாஸ் ஆகிருக்கு. ட்ரிக் நம்பர்னு நம்ம ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்குள்ளேருந்து தான் கஸ்ஸிங்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிக் நம்பரில் பார்த்தீங்கன்னா 8754 அப்படியே இருக்கும். ட்ரிக் நம்பரில் 8754 754 ட்ரிக் நம்பரில் அப்படியே இருக்கும். பேசிக்காக அந்த ட்ரிக் நம்பரை வச்சு தான் நான் ஆல் போர்ட் நம்பர் எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பர் எடுக்கிறது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பரில் 54 பாஸ் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்கேஎல் கஸ்ஸிங் இல்லாமல் 554 கொடுத்துருந்தோம். 54 பிசியில் பாஸ் ஆகிருக்கு. சூப்பர் மாஸ் வின்னிங் பிடிச்சிருக்கோம். இன்றைக்கி 20ஆம் தேதி ஒரு மிகச்சிறப்பான வெற்றியை பிடிக்கிறதுக்கு உண்டான நம்பர்ஸ் கஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 20ஆம் தேதி கேரளா லாட்ரி நிர்மல் ட்ரா நம்பர் 398 கஸ்ஸிங் நம்பர்ஸ். ஆல் போர்டில் 0358 ஆல் போர்டில் 0358 38 ட்ரா நம்பரில் ஏற்கனவே இருக்குது பாருங்கள். 398 ட்ரா நம்பர் 38 ஆல்ரெடி இருக்குது. ஆல் போர்ட்லேயும் மீண்டும் கொடுத்துருக்குறேன் 38 ஏன்னா சான்ஸ் இருக்குது. ட்ரா நம்பரில் இருக்கக்கூடிய 398 நம்பரை ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. 398 388 அடிக்கலாம். ஸோ 38 மீண்டும் வைக்கலான்றது என்னோடய கஸ்ஸிங். அதனால தான் ஆல் போர்டில் 0358 கொடுத்துருக்கேன். ஏபிஏசிபிசியில் 38 நான் மென்ஷன் பண்ணலை. ஏபிஏசிபிசியில் 38 நான் மென்ஷன் பண்ணலை. இருந்தாலும் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 64 63 69. என்னடா ஆல் போர்டில் வேறு நம்பர் கொடுத்துருக்க, ஏபிஏசிபிசியில் வேறு நம்பர் கொடுத்துருக்க, என்னடா உன்னுடைய கஸ்ஸிங் அப்படிங்களா? ஸோ நான் கஸ் பண்ணதில் ஆல் போர்டில் இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிஏசிபிசியில் இது தான் உங்களுக்கு உண்டான தனிப்பட்ட கஸ்ஸிங் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் உங்களுக்கு என்ன செட் ஆகுது, உங்கள் மனசுக்கு செட் ஆகிற நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கஸ்ஸிங் மட்டும்தான், உங்களுடைய ஒரு பார்வைக்காக தான். மற்றபடி வேறு கம்பல்ஷன்லாம் கிடையாது. கட்டாயம் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் பிடிச்சா பார்க்கலாம், பிடிக்கலன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே குட். ஸோ ஆல் போர்டில் 0358 நேற்று பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் அப்படியே 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் 3 நம்பர் நம்ம 3 டிஜிட்டில் வைக்கலை. ஸோ அதுதான் பிரச்சனை. ஓகே. ஏபிஎஸ்சிபிசியில் 64 46 63 36 69 96. இதில் 63 69 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர் 3 டிஜிட்லேயும் 4 டிஜிட்லேயும் வரும். ஸோ கஸ்ஸிங் ஸ்டார்ட் பண்ணி தூங்குறதுக்கே 3 மணி ஆகிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு 10 நம்பர் கொடுத்துருக்குறேன். 10 நம்பர் கொடுத்துருக்கேன். நிறையா ஃபில்ட்ரு பண்ண முடியல. கஸ் பண்ணதில் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது 10 நம்பர் வந்துச்சு. நான் அதை 8 நம்பர் 6 நம்பராக குறைக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ண முடியல. இருந்தாலும் கொடுத்துருக்கேன். உங்கள் மனசுக்கு செட் ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் அதான் சொல்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கஸ்ஸிங். ஓகே. 10 நம்பரில் 4 நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 52 67 267 பாருங்கள். 52
67, 267, 54, 63, 463, 54, 69, 469. ஆல்ரெடி ஏபிஏசிபிசியில் 63, 69 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 267, 463, 469, 79, 73, 973. இந்த 4 நம்பர் இம்பார்ட்டண்டான நம்பர். 10 நம்பரில் 4 நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர். 200% சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர். மீதம் இருக்கிற நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கசிங் மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். 456, 456, 456, 745, 041, 512, 917, 080, 40, 80, 40, 80 4 டிஜிட்டில் 080. அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 54, 56, 52, 67, 47, 45, 50, 41, 45, 12, 59, 17, 54, 63, 54, 69, 40, 80, 79, 73. தட்ஸ் இட். அதில் 10 நம்பரில் 4 நம்பர் இம்பார்ட்டண்டான நம்பர். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கஸ்ஸிங் படி அதை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். எப்பவும் கொடுக்குறது தான் சக்ஸஸ் கேரளா லாட்டரினுடைய நம்முடைய தனிப்பட்ட 6 டிஜிட் கஸ்ஸிங் நம்பர். எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பர் 13, 45, 24, 13, 45, 24. ஸோ இந்த எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பர் பேஸ் பண்ணி தான் ஆல் போர்ட் நம்பர் எடுக்கிறேன். இந்த எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பர் எங்கே எடுக்கிறேன்னா ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து எடுப்பேன். ட்ரிக் நம்பர் இன்றைக்கி நான் கொடுக்கல. some of our brothers told me that makes them to confuse. அவங்கள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதனால் உங்களுடைய சஜஷன்ஸ், உங்களுடைய ஐடியா, உங்களுடைய ஒப்பீனியன் தான் எனக்கு முக்கியம். நீங்கள் சொன்னால் நான் செய்வேன். மாற்றுங்கன்னா மாற்றுவேன், இல்லைன்னா வைப்பேன். இல்லை 10 நம்பர் வேண்டாம் 2 நம்பர் மட்டும் குரு அப்படின்னு சொன்னால் கொடுப்பேன். அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் தான் எனக்கு முக்கியம். அதனால் கன்ஃபியூஸ் ஆகுது ட்ரிக் நம்பர் அப்படின்னு சொன்னதுனால தான் சரி வேண்டாம், அது நம்மளோட போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். இல்லை ட்ரிக் நம்பர் கொடு அப்படின்னு சொன்னாலும் கொடுக்குறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுலேயும் நாங்களும் கஸ் பண்ணுவோம்ல, கஸ் பண்ணி கஸ்ஸிங் நம்பர்ஸ் நீ எடுக்காத நம்பர்லாம் நாங்கள் எடுப்போம்ல அப்படின்னு சொன்னால் கூட ஓகே, லெட் இட் பி. அதனால் ட்ரிக் நம்பர் இன்றைக்கி கொடுக்கல. ஆல் போர்ட் எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பர் தான். ஆல் போர்டில் அந்த நம்பர்ஸ் ஏபிஏசிபிசியில் ஒரு 10 நம்பரில் 4 நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 20ஆம் தேதி கேரளா லாட்ரி நிர்மல் 398க்கு உண்டான கஸ்ஸிங் நம்பர். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய. ஸோ வாட் எவர் யுவர் சஜஷன்ஸ், ஐடியாஸ், ஒப்பீனியன், வாட் எவர் இட் மே பி, ட்ரை டு ஷேர் இட் வித் மீ த்ரூ கமெண்ட் பாக்ஸ். என்ன உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன், ஃபாலோ பண்ணுறேன். மீண்டும் சொல்கிறேன், நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். ஹேவ் அ ஹாப்பி டே. குட் லக்.